ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களான்னு தெரியல. நிறைய பேர் பீதியோட பார்க்குறோமா, ஐயோ திருப்பி வந்துட்டானா இவன், ஐயோ இப்பவே மணி இம்புட்டு ஆச்சே அப்படின்னு பயந்து போனவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வர்றா இன்னும் பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு நீங்க கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா அவர் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அளந்து போடுறது ஆண்டவருக்கு கூடாது. பெரியவங்க சொல்லிக்க, அளந்து போட்டாலும் ஆத்துல போட்டாலும் அளந்து போட சொன்னாங்க இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவனுக்கு போட்டாலும் அளந்து தான் போடுறோம். அதனால நீங்க நிறைய பேர், கொஞ்சம் பேர் கலைஞ்சு போயிருப்பாங்க, அது ஒன்றும் முடியாது போல இருக்க அப்படின்னு. ஆனால் நீங்க அசராம உட்காந்துருக்கிறீங்க. இப்போ ஆண்டவருக்கு நீங்க நிறைவா கொடுக்குறீங்க. சுருக்கமாக முடிச்சிடலாம். பாருங்க, கடவுள் எவ்வளோ வேலை செஞ்சார். இயேசுசாமி பூமிக்கு வந்து கரையில் நின்று பேசினாரு, கடல்ல நின்று பேசினாரு, கப்பல்ல நின்று பேசினாரு, மலையில நின்று பேசினாரு, எல்லாம் செஞ்சார். இதை பண்ணாரு, அதை பண்ணாரு. ஆனா எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தார். எல்லாத்தையும் அவன் மறந்துடுவான் இந்த மனுஷன். ஒன்னே ஒன்றை மட்டும் மறக்க மாட்டான். என்னது? சாப்பாடு. சாப்பாடு அவனால மறக்க முடியாது. அதனாலதான் மிகப்பெரிய ஒரு இறையியல் சிந்தனையை, கடவுளை பற்றிய ஒரு கருத்தியலை எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு? உணவுல வச்சு விட்டார். தமிழர்களுக்கும் உணவுக்கும் ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. தமிழர்கள் உணவு கொடுப்பதில், அந்த விருந்தோம்பல்ல சிறந்தவர்கள். பாருங்க, நம்ம பிறப்புல இருந்து சாவு வரைக்கும் சாப்பாடு இருக்கு. பிறந்த உடனே குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே 4 பேருக்கு சொல்லி விருந்து. பேப்டிசம்னா விருந்து. ஏன்னா சாமியாருக்கு 50 ரூபா பேப்டிசம் காசு, 100 ரூபா கொடுக்கறதுக்கு மூக்கால அழுவான். ஆனால் பேப்டிசம் முடித்த உடனேயும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான். பாய் பிரியாணி, பக்கெட் பிரியாணி, இதெல்லாம் திருச்சியில் இருக்கிற பிரியாணி. சென்னையிலேயே நிறைய பிரியாணி இருக்கு. பாருங்க அன்பு பிள்ளைகளை, கொண்டாடுங்க, கொண்டாட வேண்டான்னு சொல்லலை. பாருங்க, அந்த சிறப்பை சொல்றேன். சாப்பாடு, செத்த பிற்பாடு கூட சாப்பாடுங்க. செத்து புதைச்சோனையுமே கல்லறையிலே சொல்லுவாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்து விளக்கு பார்த்துட்டு சாப்பிட்டு போங்கன்னுவாங்க. ஆனா ஒரு பையன் வரமாட்டான். என்ன தெரியுமா? ஏன் வரமாட்டாங்க? விளக்கு பார்த்தா 3 நாள் வீட்லயே உட்காந்துருக்கணும், வீட்டை விட்டு போகக்கூடாது. அதனால எல்லாம் கல்ற தோட்டத்திலே காம்பவுண்ட் சுவரை தாண்டி ஓடி போயிடுவாங்க. அதனால சோறு கீரை வாங்கி வச்சு நம்ம தான் பார்த்துட்டு இருப்போம், யாரும் வரமாட்டாங்க. ஆனால் 40வது நாள், இப்போ அதை குறைச்சிட்டாங்க. 40வது நாள் துக்க நிவர்த்தி எல்லாம் மாறி போய் அது 16வது நாளாக இருந்துச்சு. இப்போ அப்புறம் 9வது நாளாக இருந்துச்சு. இப்போ 3ஆவது நாள். செத்தது இன்னைக்குங்க, பிள்ளைங்களாம் வராங்கன்னு நாளைக்கு தான் புதைச்சாங்க. அடுத்த நாள் கறி விருந்து. செத்ததுலேருந்து 3ஆம் நாளா? ஏன்னா வந்தவங்களாம் சீக்கிரம் போகணுமா, சீக்கிரம் போயிடுவோம். பரவாயில்ல. சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, சாப்பாடு, உணவு. உணவு வந்து எல்லா விஷயத்திலையும் நீக்க மர நிறைஞ்சிருக்குது. பாருங்களேன், கடவுள் இந்த உணவை தான் நமக்கு அடையாளமாக கொடுத்துட்டு போனார். இந்த உணவு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த கோழிக்கெல்லாம் சீக்கு வந்துருச்சு, பேர்டு ஃப்ளூ. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். அப்போ வண்டியில் சிக்கன் சிக்கன் சிக்கன், கோழிக்கறி கோழிக்கறின்னு வித்துட்டு வந்தாங்க. கோழிக்கறியை அதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கினா ஒரு பேஷன், ஒரு சின்ன குண்டா இலவசம், கறி தட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் 5 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய பேஷன். எல்லாம் போய் 5-5 கிலோவோட பேஷனோட வந்தான். நான் சொன்னேன், இதை செத்தின்னா, இதை சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவேன், அந்த பேஷனில் தான் உனக்கு தண்ணி கொண்டு ஊற்றுவாங்க. கோழிக்கறி பேஷன் கொடுக்குறானோன்னு பேஷனாக போகிறான். பாருங்க, செத்த கோழிகள் கூட விலை போனதுங்க. எங்கள் திருச்சியில் ஒரு நாள் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன். கோழி, இது ஆட்டுக்கறி இருக்கு பாருங்களேன், அது தலை தனி, கண்ணு தனியாக, காதெல்லாம் தனியாக, நாக்கு தனியாக, இது மாதிரி கூறு போட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இவ்வளோ பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன அதெல்லாம்? இந்த அடிபட்டு சாவுது பாருங்களேன் விலங்குகள், ஆடு, அதெல்லாம் அப்படியே கூறு போட்டு இங்கே வச்சிருவாங்க. கண்ணு வேணுமா, மூளை வேணுமா, தனித்தனியாக வாங்கிக்கலாம். செத்த ஆடுகள் கூட விலை போகிற, நோய் வந்த கோழி விலை போகுது, செத்த ஆடு விலை எல்லாமே விலை போகுதுங்க. இந்த உலகத்தில் விலை இல்லாதது எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய திருவுடல் மட்டும் விலை இல்லாமல் இருக்குமா?
ஆண்டவர் விலை இல்லாம தான் கொடுக்கிறார். விலை மதிப்பில்லாத உடலை அவர் விலை இல்லாம கொடுக்கல, விலை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? விலையா? உன்னையே நீ கொடு. காசு பணத்தை விட, நம்ம கொடுக்கிற காரியங்களை விட ஆண்டவர் கேட்கறது என்ன? உன் உள்ளத்தை கொடு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த நற்கருணையிலிருந்து கேட்கிற ஒரு ஒரு விலை. 10 கட்டளை, அது 2 கட்டளையில் அடங்குது. பார்த்தீங்களா? கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு, அதுதான் விலை. அயலாருக்கு ஒரு ஏழைகளுக்குரியதை அயலாருக்குரியதை அயலாருக்கு கொடு, அதுதான் விலை. இந்த விலையை கொடுக்க தவறினா, அதுதான் பவுலடியார் சொல்றாரு, நீ தகுதியற்ற நிலையில் இதை உட்கொண்டால். தகுதியற்ற நிலைனா நம்ம நினைக்கிறோம் போய் பாவ சங்கீதனை செய்யாம வந்துட்டோம். அது தகுதி ஆக்கியவள் கொள்வதற்கு ஒரு அடையாளம். ஆனால் தகுதியான நிலை என்பது என்ன? இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்து கடவுளுக்கு சான்று பகர்வர். பாருங்க, இன்னைக்கு நிறைய சித்தாந்தங்கள் பெருகிருச்சு. பைபிள் சொல்லுது பாருங்க, 1 தீமோத்தேயு 6:20, தீமோத்தேயு உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் ஆண்டவர் இதை பேரை சொல்லி சொல்றாரு. இந்த நற்கருணையை ஆண்டவர் அந்த திருத்தூதர்கள்ட்ட கொடுத்தாரு, பவுலடியார்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். உலக போக்கிலான வீண் பேச்சுகளிலிருந்து ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துகளிலிருந்தும் விலகி இரு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம முரண்பாடான கருத்துக்களை உள்ள வாங்கிக்கிறோம். நீங்கள் அடையாளப்படுத்தணும்னா அடிக்கடி சொல்கிறது தான், கையில் கயிறை கட்டுறது, வீட்டில் தொங்க விடுறது, எதையாவது ஒன்று. கல்யாணம்னு பேச்சு எடுத்தோன்னே ஓடி போய் காலண்டரை தூக்கி நல்ல நாளை பார்த்து நாசமாக போகிறது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எங்கேருந்து வருது? முரண்பாடான கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி நிற்கிறீங்க. இது நற்கருணை ஆண்டவருக்கு எதிரான சாட்சியம். ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுங்க. பாருங்க, ரோமையர் 8:14 சொல்லுது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்ப நீங்க ஆண்டவரை உட்கொண்டீங்கன்னா, இது ஆண்டவருடைய உடல், அதை நான் உட்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் உணர்ந்து உட்கொண்டால் கண்டிப்பாக அந்த உணர்தலின்படி வாழ்வீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுவீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, முதிர்ச்சி நிலையை அடையணும். கடவுள் அதுக்கு தான் இந்த உணவை கொடுக்கிறார். ஒரு குழந்தைக்கு நம்ம உணவை மல்லு கட்டி ஊட்டுறோம். எதுக்கு? அது முதிர்ச்சி நிலை அடையணும், அந்த உடல் முதிர்ச்சி அடையணும். அதே போலதான் ஆண்டவர் இந்த உணவை கொடுப்பது எதற்காக? ஆன்மாவிலே முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. சின்ன பிள்ளையா இருக்கும்போது முன்னாடி உட்காந்து பூசை பார்த்தேன், இப்ப பெரிய பிள்ளை பின்னாடி உட்காந்து பூசை பார்க்கிறேன். இதுதான் மாற்றமா? இது மட்டுமே மாற்றமாக இருந்தால் நீ முதிர்ச்சி அடையாத பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். எபிரேயர் 6:1. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற இந்த உணவு ஆன்மீக முதிர்ச்சிக்கு நம்மை அழைத்து செல்கிறது. ஆன்மீக முதிர்ச்சிக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, மன ரீதியான ஒரு பிரச்சனை. காரணம் என்னன்னா, அவன் தவறான வழியிலே கடந்து சென்றான். தவறான வழியில காசு வருதுன்னு அந்த பிள்ளை போனது. பெற்றோர்கள் பிள்ளை காசு கொண்டுட்டு வரான்னு சொல்லி அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச நாளில் பிரச்சனை பெரிதாய் வெடித்தது. அவன் போன வழி தவறாக இருந்தது. அவன் பிரச்சனைக்குள்ளே சிக்கொண்டு மன அழுத்தத்திற்குள்ளே போய் அந்த பிள்ளை மாட்டிக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, முதிர்ச்சி அடைந்த தாய், முதிர்ச்சி அடைந்த தந்தை என்ன சொல்லியிருக்கணும்? இதை தவறு, இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கணும். பாருங்களேன், இன்னைக்கு நாம உலக போக்கிலான காரியத்திற்குள்ள இந்த வயிற்றின் பிழைப்புக்காக, பெருமைக்காக நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா அது இறந்த உடலுக்கு சமம். இறந்த உடல், செத்த உடலை வச்சிருந்தீங்கன்னா சும்மா வச்சிருங்களேன். இப்போல்லாம் ஃப்ரீசரில் வச்சிடறோம். ஏன்னா அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அதை நம்ம டைட்டாக உள்ளே வச்சிடறோம். இப்போ வெளியில் வைங்க, அந்த உடல் கொஞ்ச நேரத்தில் பூத உடலாக மாறிடும், பெருசாகிடும், வெயிட் ஆகிடும், தூக்க முடியாது. நல்லா இருந்த உடல் தானே, எப்படி ஆயிடுச்சு? இப்போ இந்த உடல் உயிரோடு இருக்கிற போது காற்றில் இருக்கிற ஈரப்பதங்களை எல்லாம் அளவோடு தான் ஏற்றுக்கொள்ளும், தேவையில்லாதது வெளியில் தள்ளிடும். ஆனால் செத்த உடனே இந்த காற்றில் இருக்கிற எல்லாத்தையும் அது உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். உங்களுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் செத்ததாக இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். உங்களுடைய ஆன்மா உயிரோடு வாழ்கிற ஆன்மாவாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய உணவை உண்பவர் வாழ்வர். உங்களுடைய ஆன்மா வாழுது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளாது,
எது கடவுளுக்குரியதோ, எது கடவுளுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டதோ அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும். சிந்தித்து பாருங்க, உங்கள் ஆன்மா உயிரோடு வாழுகிறதா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு அதை உயிருள்ளதாக ஆக்குவோம். நற்கருணை ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார். அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நீங்கள் சான்று பகர்வது என்பது அதுதான். இந்த சான்று பகருகிற ஆசீர்வாத கிருபைக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.